ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா டேஸ்டான மணக்க மசாலாவே இல்லாத தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி தக்காளி சாதம் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய போகிறேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மல்லித்தழை, புதினா இதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ண தக்காளி எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி எடுத்துக்கலாம். இப்போ மல்லித்தலையும் புதினாவும் சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சியும் பூண்டும் தட்டிக்கிறேங்க. இடிகளை சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இதை நல்லா மூணையும் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இப்போ குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு தட்டி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இதுக்கு எந்த மசாலாவும் சேர்த்த போகிறது இல்லைங்க. ஆனால் சாப்பாடு நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசியும் சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு.
இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஓப்பன் பண்ணும்போது செம்ம மணமாக இருக்குது தக்காளி சாப்பாடு. அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டான ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.